நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ ஏற்று தமிழ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் உள்ள இப்போ செயல் பகுதியில் உள்ளது பார்க்கலாம். இயல் 3க்குள்ளது நோயும் மருந்தும். சரிங்களா? இப்போ வந்து நுழைமுள்ள என்ன கொடுத்துருக்காங்க, மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷனுக்கு வந்து உள்ளத்தில் வந்து தீய எண்ணங்களால் வந்துட்டு துன்பங்களையும் நோய்களையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உடலுக்கு வந்துட்டு வர்ற நோய், அதாவது சுகர் ப்ரெஷர் மட்டும் நோய் இல்லை, உள்ளத்துக்கும் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். சரிங்களா? உடலுக்கு வர்றதுக்கு வந்து மருந்து மாத்திரையெல்லாம் தீர்க்கலாம். ஆனால் உள்ளத்துக்கு வந்துட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாது உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட இந்த ஸ்டார் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டுங்கிறது ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போ பிணினா நோய் பற்றி எது சொல்லுது? அப்போ நீலகேசின்றது வந்து ஒரு மருந்து, அதாவது ஒரு மருந்து பொருளை தான் வந்து சொல்லும். சரிங்களா? மருந்து பொருள் மீன்ஸ் அப்படி இல்லை, நற்காட்சி நல்லொழுக்கம் நற்செயல் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த அரும்பிணியை வந்துட்டு நம்ம வந்து தீர்த்துடலாம், இந்த 3 வச்சு உள்ளத்தை வந்து தெளிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த அரும்பிணி தெளிவோடு ஒழுக்கம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்கட்டான வேர்டிங். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சொல்லும் பொருளில் தீர்வன நம்மளுக்கு தீர்ந்து போச்சுப்பா, நீங்கிடுச்சுப்பா நம்மளை விட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். உவசமம்னா அடங்கியிருத்தல். இப்போ உவசமம்னா இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ அடங்கி சமம்னா எல்லோரும் வந்துட்டு ஒன்றா இருக்கணும். எப்படின்னா அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லோரும் சமமாக அடங்கி இருக்கணும் அப்படியே வச்சுக்கோங்க. நிழலிகளும்னா ஒளி பொருந்திய. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிழல்னா என்ன, ஒளி பொருந்தினா தானே நிழல் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து பேர்தற்குன்னா அகற்றுவதற்கு. சரிங்களா? பேர் வரணும்னா கெட்டதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 யோக மருந்து வந்து 3 யோக மருந்து. சரிங்களா? தெளிவுனா நற்காட்சி. நம்மளுக்கு நற்காட்சியெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெளிவாகிடும் மனசு. அடுத்து பார்த்திங்கன்னா திறத்தனைனா தன்மையுடையன. திறக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தன்மை வேணும். தன்மை இல்லைன்னா எந்த ஒரு நல்ல கதவை கூட நம்மளால் திறக்க முடியாது அப்படியா வச்சுக்கோங்க. கூற்றவானா பிரிவுகளாக. பூட்டவா பிரிவாக இருக்குது, அது பூரா வந்து கூட்டட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பூனாய்னா அணிகலன்களே அணிந்தவளே அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பூனாய்னா இப்போ வந்து கழுத்தில் பூட்டிக்கிட்ட காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நகையை பூட்டியிருக்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் பூட்டியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். எப்படி பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. பிணினா துன்பம். சரிங்களா? ஓர்தல்னா நல்லறிவு. சரிங்களா? ஒரு ஆளாக இருந்தால் நல்லறிவு பெருகும், நல்லவங்களோட சேர்ந்தால் நல்லறிவு நிறையவே பெருகும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓகேங்களா? பாடலின் பொருள் வந்துட்டு நீங்கள் சும்மா சிம்பிளாக வாட்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து நூல்வழி நம்ம எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக தான் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த நல்லறிவு நற்காட்சி நல்ல ஒழுக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மருந்துகள் வந்துட்டு அதாவது அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பிறவி துன்பங்கள் ஆகும், இவற்றை தீர்க்கும் மருந்துகள் வந்து 3: நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம். ஓகேங்களா? பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இந்த 3 மருந்துகள் வந்து நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா பிறவி துன்பத்திலேருந்து நீங்கி உயர் இன்பத்தை அடைவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீலகேசியோட